Hi friends, welcome back to Boovies Food and Art. இன்றைக்கி நம்ம பேன்கேக்ஸ் தான் செய்ய போகிறோம். இதை பேன்கேக்குன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு தோசைக்கல் நீங்கள் ஒரு கேக் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 எக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் ஒயிட் சேர்த்து தனியாக வச்சிடலாம். இப்போ எக் யோக் கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், நான் 1/2 டீஸ்பூனில் 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சு அந்த எக் யோக் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் வந்து 1/4 கப்பில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதை பீட்டர் வச்சு நான் ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஒயிட்ஸ் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட்ஸ் பீட் பண்ணும்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேக் கூட செய்யலான்னு சொன்னதுக்கு காரணம் இது தான். இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு நான் பீட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக் டின்னில் போட்டால் கூட கேக் சூப்பராக வந்துடும். ஆனால் நம்ம இன்றைக்கி பேன் கேக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஹித்விக் வந்து பேன் கேக்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாரு. நல்லா பழகுன தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றிக்கிட்டாலே போதும். நான் மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறேன். ஸோ 1 சைடு குக் ஆனதும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். ஃப்ளேமில் தான் கண்டிப்பாக வைக்கணும். தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது ரைஸ் ஆகிருக்குன்னு. இது வந்து ஹித்விக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே சாக்லேட் போட்டியாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இன்னும் சாக்லேட்டியாக வேணும்னா நீங்கள் சாக்லேட் சிரப் மேலே போட்டுக்கலாம். இது அப்படியே நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்குமான்னு சொல்லியிருந்தான். இந்த மாதிரி ப்ளெயினாக பேன் கேக்ஸ் செஞ்சுட்டு அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஈவனாக ஒரே மாதிரி வேணுன்னா ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணிட்டு நம்ம லேயர் பண்ணி விப்பிங் க்ரீம் போட்டால் குட்டியான ஒரு கேக் கூட ரெடி. நெக்ஸ்ட் டைம் நான் டைம் கிடைக்கும்போது நான் அதையும் செஞ்சு காமிக்கிறேன். எப்படியோ நம்ம சூப்பராக குட்டி குட்டி பேன் கேக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ஹனி தான் ஊற்றியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் சிரப் இருந்தால் சாக்லேட் சிரப் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேன் கேக்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.